ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ குரு மகா காஞ்சி பெரியவா அனுகிரக பரிபூர்ண கிருபா கடாச்சகம். குரு சுக்கிரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கணும்? வருகின்ற சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. நம்ம தொடர்ந்து நம்முடைய குரு சுக்கிரன் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். மாத பலன் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய குரு சுக்கிரன் டிவி நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது. என்னுடைய வீடியோ எல்லாம் பாருங்க, எல்லாமல்ல அம்பாளுடைய கோயில்லையும் குரு வழிபாடுலையும் கோயிலும் தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன். நம்முடைய ஆன்மீக பயணம் நல்லபடியாக உங்களுக்கு வந்து சேரணும். இதுதான் எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. இதுல இப்ப இந்த சுக்கிர பகவானுக்கு கிரக பயிற்சி எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறான்னு பார்ப்போம். ஏன்னா இது லாப சுக்கிரனா வர்றார். நல்லா பாருங்க, கால புருஷனுக்கு கும்ப ராசியில பயிற்சி ஆகிறது லாப சுக்கிரன். எது மாதிரி லாபத்தை கொடுக்க போறார்? 12 ராசிகளுக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல எல்லாமே நான் சொல்லக்கூடிய பதில் தான். இது வந்து ஒரு பொது பலனா கொண்டு போங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகத்துல லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்புறம் அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது. அப்ப விதி ஜாதகத்துல என்ன திசா புத்தி நடக்குது, இப்ப சுக்கிர பகவான் புத்தி வருதா, இல்ல சுக்கிரன் உங்களுக்கு உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கிறாரு, அதை பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுத்தா துல்லியமா உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் திசாபுத்தியை பார்த்துட்டு இந்த பலன் எடுங்க, மேட்சாகி உங்களுக்கு கரெக்டா வரும். இது எல்லாமே நான் ஒரு பொது பலனை தான் கொடுக்குறேன். இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை நம்ம கொடுக்குறோம் தொடர்ச்சியா நம்ம எல்லா சேனல்லையும். இப்ப இந்த குரு சுக்கிரன் டிவில இதுல எல்லா விதமான மாத பலனா இருக்கட்டும், இல்ல ஆங்கில மாதமா இருக்கட்டும், தமிழ் மாதமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அனைவருக்கும் மனமார்ந்த என்னுடைய காஞ்சி பெரியவா அனுகிரக உங்களுக்கு எப்போதுமே உண்டு. இப்ப இந்த பயிற்சி எப்ப வருதுன்னு பார்ப்போம். பொதுவா பாருங்க, மார்ச் மாசம் கரெக்டா 8ஆம் தேதி இந்த சுக்கிர பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். மார்ச் மாசம் 8ஆம் தேதியிலிருந்து பார்த்தோன்னா மார்ச் மாசம் 30ஆம் தேதி வரை இந்த பயிற்சி உண்டு. இந்த லாப சுக்கிரன் உங்களுக்கு என்ன விதமான லாபத்தை கொடுக்க போறார், இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஏன்னா சுக்கிரன் ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. ஒரு மனிதனுக்கு திடீர் யோகம், திடீர் ராஜயோகம், ஆசைகள், இதெல்லாம் அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான் வர்றாரு. இப்ப இந்த சுக்கிர பகவான் எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறான்னு நம்ம ஒரு பொது பலனை பார்ப்போம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கும்பராசி என்று பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய 11வது ராசி தாங்க இந்த கும்பராசி. ராசிக்கு என்ன உருவம் கொடுத்துருக்காங்க? கலசத்தை கொடுத்துருக்காங்க. கும்பராசியில பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க? ஒரு மதிப்பு மரியாதையாக வாழக்கூடிய நபர்கள் கும்பராசி அன்பர்கள். அது மட்டும் இல்லைங்க, இது லாப ராசிங்க. லாபம் லாபம். இவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்? கும்ப லக்னம் கும்பராசியில பிறந்துட்டாவே நம்ம இதுலயாச்சும் ஒரு லாபங்கள் பார்க்கணும். 4 பேர் மதிக்கிறாப்புல நல்ல நம்முடைய சிந்தனைகள் இருக்கணும். அப்படி எண்ணங்கள் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். கும்பத்துல பிறந்துட்டாரு ஒரு பிடிவாத குணம் நிறைய இருக்கும். கும்பராசியில பிறந்த அது காட்டு ராசி. இந்த காட்டு என்ன சூறாவளி காற்று. அப்ப இவங்களுடைய வேலைகள் எப்படி இருக்கும்? எந்த வேலை கொடுத்தாலும் சரி உடனே போய் அந்த வேலையை ராசி நிலையா பேசக்கூடிய ராசி யாருங்க? கும்பராசிக்காரங்க தாங்க. ஒருத்தருக்கு பேச்சு கொடுத்துட்டா அதுக்கு பின்னாக மாட்டாருங்க கும்பராசிக்காரர். இவர் என்ன பண்ணுவாரு? எதையுமே சரி எங்கே போனாலும் ஒரு லாபத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய கிரகம் எதுனா கும்பராசி என்பது தான். தன்மானத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் யாரு? கும்பராசிக்காரர் தான். மகரத்தில் உள்ள சனி பகவான் வேற, கும்ப ராசியில் உள்ள சனி பகவான் வேற. இவர் எப்படி எதையுமே மண்ணையே பொண்ணாகக்கூடிய குணம் யார்கிட்ட இருக்கு? கும்பராசிகிட்ட இருக்குங்க. இப்போ உங்கள்கிட்ட எப்படி இருக்குங்க திறன், பேச்சு தன்மை, அப்படியே அழகா பேசுவாங்க. அழகா பேச்சு திறமை, எழுத்து கணிதம், படிப்பு, கல்வி எல்லாத்துலேயும் டாப் யாருங்க? கும்பத்தை சொல்லணும். படிப்பு கல்வி இவங்க மாதிரி யாரும் மைண்டு இவங்க மாதிரி யாருக்கும் வேலை செய்யாது.
நல்லா எதுலேயுமே ஒரு லாபம் நோக்கத்தோட பழகக்கூடிய நபர்கள் கும்பராசி என்பர்கள். அப்படிப்பட்ட கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. சுக்கிர பகவான் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார்? ஏன்னா சுக்கிர பகவான் மார்ச் மாதம் 8ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். மார்ச் மாதம் 30ஆம் தேதி வரை இந்த பயிற்சி இருக்கு. அப்போ என்ன யோகத்தை கொடுக்க போறார்? பொதுவாக பாருங்க, நம்முடைய உடம்புல 9 நவக்கிரக ஒளிகள் இயங்குது. எந்த ஒளிகள் நம்முடைய ஜாதகத்துல பலவீனமோ அதுதான் நம்முடைய கர்ம வினை. கலியுகத்தில் யார் பிறந்துட்டா எல்லாத்துக்குமே ஒரு கர்ம வினை இறைவன் கொடுத்துருவார். இந்த பிறவி எடுக்கிறோம்னா கண்டிப்பாக ஒரு கர்ம வினை உண்டு. அந்த கர்ம வினை எப்போ வேலை செய்யுங்க? அந்த திசா புத்தி வரும்போது அந்த கர்ம வினை வேலை செய்யும். நம்ம ஜாதகத்தில் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு நட்சத்திரம் நம்ம பிறந்திருப்போம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசைகள் புத்திகள் மாறி மாறி வரும். அதனால தான் எல்லாமே ஒரே பலனாக எடுக்காதீங்க, பொது பலனாக பாருங்கள். சில பேர் இது எல்லாமே இது வாழ்நாள் பலனாக எடுத்துடுறாங்க. இதுதான் போல நம்ம கரெக்டாக பலன் சொல்கிறாருன்னு நினைக்கிறாங்க. விதி ஜாதகம் எடுங்க. நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி நேரத்தில் பிறந்திருக்க மாட்டோம். ஒவ்வொருத்தரும் ஒரு நேரத்தில் பிறந்திருப்போம். இப்போ பிறப்பு ஜாதகங்கிறது ஒரு மெயினான விஷயம். ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு இதை பலன் எடுக்கணும். திசா புத்தியை பார்க்கணும். நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகம் பலமாக இருக்குது? இப்போ சுக்கிர பகவானை பற்றி பேசுகிறோமா? சுக்கிர பகவான் நம்முடைய அமைப்பில் எந்த இடத்துல இருக்காரு? அவர் நல்லவரா கெட்டவரா? அவர் யோகமாக இருக்காரா அவயோகமாக இருக்கிறாரா? ஜாதகத்தை பார்த்தா தான் சுக்கிரன் எப்படி இருக்கிறத பொறுத்து நம்ம பலன் சொல்ல முடியும். ஏன்னா மனிதனுக்கு சுக்கிரனுடைய கிரகம் எல்லாத்துக்கும் வேணும். ஏன்னா இவர் தான் சுகத்துக்குள்ள அதிபதிங்க. நம்முடைய இல்லற வாழ்க்கை சுகத்துக்கு யாருங்க அதிபதி? சுக்கிர பகவான் தான். ஆசை இல்லாத மனிதன் யாருமே கிடையாது. ஏதாச்சும் ஒரு லைஃப்ல ஆசை இருக்குங்களா? இப்படி வாழணும் அப்படி ஒன்று ஆசை இருக்குங்களா? அந்த ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். உல்லாசமான கிரகம்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் இவர் என்ன சொல்லுவாங்க? உல்லாச பிரியர். எல்லா கலையும் இவருக்கு இருக்கும். யார் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கட்டுமே, அப்படியே முகத்தை பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே அந்த முகத்துடைய தோற்றம் எப்படி இருக்கும்? அப்படியே குழந்த மாதிரி இருப்பார். ஒருத்தரை கவரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை கவரக்கூடிய குணம் யார்கிட்ட இருக்கும்? சுக்கிரபவன் ஜாதகம் நல்லா இருந்தால் இருக்கும். சொகுசு காரு, சொகுசு பங்களா, வாழ்க்கை நான் நல்லா என்னடா நல்லா வாழ்றான்டா, எனக்கு என்ன தெரியல, எங்கள் அப்பா என்ன புண்ணியம் பண்ணாரோ நல்லா வாழ்றான்டா, ஏதோ சுக்கிரயோகம் இருக்கும் பொழுது அப்படிம்பாங்க. ஏதோ சொல்கிறாங்க இந்த சுக்கிரபவன் வந்து சொல்லுவாங்க. ஜாதகத்தில் சுக்கிரத புத்தியோ இல்லை சுக்கிரனுடைய அனுகிரகம் இருந்துச்சுன்னா அந்த தசாபுத்தி வரும்போது கண்டிப்பாக அந்த பலனை கொடுத்துரும். கும்பராசியில் பிறந்தா நிறைய பேருக்கு, கும்பராசியில் பிறந்த அனைவருக்குமே சுக்கிர தசை ஒருத்தது வராது. ஏசி காலகட்டத்தில் வரும். ஆனால் அந்த புத்தி வரும். கும்பராசியில் சுக்கிர புத்தி வரும். அப்போ அந்த சுக்கிர புத்தி வந்தால் ஜாதக நோட்டு எடுத்து பார்ப்பாங்க. சுக்கிர புத்தி வந்துருச்சு, ஏதாச்சும் லாபம் இருக்குமா, நமக்கு ஏதாச்சும் ஒரு இன்கம் இருக்குமா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட கிரகம் தான் அந்த சுக்கிர பகவான். உங்களுக்கு அவர் யாரு? உங்களுக்கு இவர் யாரு? சுக்கிரபவன் யாரு? 4ஆம் வீட்டு அதிபதிங்க. அதனால வீடு, காரு, பங்களா எல்லாத்தையும் யார்? சுக்கிரபவன். அடுத்து யார் வருது? 9ஆம் வீட்டு பாக்கியாதிபதிங்க. பாக்கியம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயமே பாக்கியம்தான். நம்முடைய ஜாதகத்தில் 1, 5, 9 எந்த கிரகம் இருந்தாலும் சரி அது நல்லதை மட்டும்தான் செய்யும். கெட்ட பலனை கொடுக்கவே கொடுக்காது நம்ம ஜாதகத்தில். அப்போ உங்கள் ராசியில் கோச்சாரத்தில் சுக்கிரன் வராது, அப்புறம் கெட்டதை பண்ணுவார் அவர். கெட்ட கிரகம் கிடையாது. உங்கள் கும்பராசிக்கு சுக்கிர பகவான் கெட்டவர் கிடையாது. இருக்கிறதுல ரொம்ப நல்லவர் யாருன்னா சுக்கிர பகவான் தான். உங்கள் சுகத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிரனுங்க. நிம்மதியான ஒரு சுகம், ஒரு நிம்மதியாக இருக்குங்க காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவானுங்க. அப்படிப்பட்ட சுக்கிர பயிற்சியை பார்த்தா நம்ம பார்க்க போகிறோம். இது பொது பலனாக பாருங்கள். இதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்கள். நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்போ கிரக அமைப்பு எங்கெங்கே சஞ்சாரம் செய்யணும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், கும்பராசிக்காரங்க நம்முடைய சேனலுக்கு என்ன நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்காங்க. எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க, குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது. என்னுடைய வீடியோ பாருங்கள், எல்லாமே கோவில் ஸ்தலம் தான் என்னுடைய வீடியோ. நம்முடைய வாக்கு மூலிகம் கெட்டது யாருக்கு எவ்வளோ நடந்தாலும் சரி அது நல்லதாக நம்ம சொல்ல முடியும், நல்லதாக போய் சேரும். அதுதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. இப்போ கிரக அமைப்பு சுக்கிரபதியில் எங்கெங்கே சஞ்சாரம் செய்யணும் பார்க்கும். பொதுவாக பார்க்கும் ஒரு ராசிலேயே பாருங்களேன், சூரிய பகவான், புதன் பகவான், சனி பகவான், சுக்கிர பகவான், ஒரு 4 கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறாங்க. 2ஆம் பாவத்தில் மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதே மாதிரி பார்த்தோன்னா உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் குரு பகவான் கிரகம் சஞ்சாரம் செய்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் பாவத்தில் கேது பகவான் கன்னிகா ராசியில் சஞ்சாரம் செய்கிறாங்க.
12ஆம் பாவத்தில் செவ்வாய் பாகம் மட்டும் சஞ்சாரம் செய்வார். இதில் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் அந்த செவ்வாய் பாகம் உங்கள் ராசியை நோக்கி வந்துடுவார். உங்கள் ராசிக்கு 15ஆம் தேதி அப்புறம் வந்துடுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சூரிய பகவான் 2ஆம் பாவத்துக்கு பயிற்சியாகி போகிறார் கும்பராசி. மற்றபடி எல்லா கிரகம் இப்போ இங்கே தான் இருக்கும். என்னை பொறுத்தவரையும் கும்பத்துக்கு என்ன சொல்லுவாங்க, ஜென்ம சனின்னு சொல்லுவாங்க. இதானே கும்பராசியை பார்த்துக்கிட்டாங்க. எல்லா யூடியூப்லையும் எடுத்து பார்ப்பாங்களே, 7 சனி வந்துருச்சு, பெருசாக பாதிச்சிருமா, பெரிய சனி தாண்டிட்டா 2 வருஷம் பார்த்துட்டோம், ஒரு 5 வருஷம் இருக்குது, எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சிந்தனை தான் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். தொழிலில் பண்ண போனால் 7 சனியை பார்ப்பாங்க, திருமணத்தை பண்ண போனால் 7 சனியை பார்ப்பாங்க, ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணிவிட்டோம்னா அந்த 7 சனி சொல்லி அவங்க மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். இதான் அவங்களுடைய மனக்குழப்பமே. இந்த மனக்குழப்பத்தில் பயந்துருவாங்க நிறைய. அவங்களுடைய தைரிய குணம் எல்லாமே பயந்துருவாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க சனி பவன் வந்து கெட்டவர், ஒரு பாவக்கிரகம் அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய ஜாதத்தில் யாருங்க கர்மவினையை காட்டக்கூடிய கிரகம்? சனி பகவான் தாங்க. சனி பகவான் மாதிரி யாரும் கொடுக்க முடியாது. அது தெரியுங்களா? சனி பகவான் கொடுக்குறதை யாரும் தடுக்க முடியாது. ஒரு மனிதனை ஒரு துன்பப்பட்டு தான் அடுத்து இன்பத்தை கொடுப்பார் சனி பகவான். இதோடைய பழக்கம், அவருடைய பழக்கமே தான். இப்போ நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா உங்களுக்கு நல்ல பண்ண போகும்போது கொடுப்பார். இது சனி பகவானுடைய குணம், இயல்பான குணம். மற்ற சுக்கிர பகவான் வந்தவொடனே யோகத்தை கொடுத்துட்டு போயிடுவார். இவர் அப்படி கிடையாது. ஒரு குழந்தை அழுகுன்னு வச்சுக்கோங்க, சுக்கிரன் வந்துட்டு டக்குன்னு எடுத்து அதுக்கு பாக்கெட்டில் உள்ளது ஏதாவது மிட்டாய் ஏதாச்சும் டக்குன்னு கொடுத்துட்டு போயிடும். சனி பகவான் அப்படி கிடையாது. அந்த மிட்டாயை கையிலே வச்சிருப்பார். கடைசியில் எல்லாம் அழுது தேமி அழுது உட்காரும் போது கடைசியில் இருந்தான்னு சொல்லி அந்த குழந்தைகிட்ட கொடுத்துருப்போம். இதுதான் சனி பகவான். இருக்கிறதுலே அதிக நாட்கள் பயணிக்கக்கூடிய கிரகம் யாருங்க? சனி பகவான் தாங்க. உங்களுடைய கிரகம் தான். நவகிரகத்திலே ஒரு ராசியில் 2.5 வருஷம் பயணிப்பார். இதுதான் 7 சனி. 7 சனிங்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு 12ஆம் பாவம், 1ஆம் பாவம், 2ஆம் பாவம், இந்த 3 பாவத்தில் வந்தால் தான் 7 சனி. ஒரு மனுஷனுக்கு அது 3 வாட்டி 7 சனி வரும். 7 சனி 3 வாட்டி வரும். ஒரு ராசியை சுற்றி வர எத்தனை வருஷம் எடுத்துக்கிறாரு அவர்? அப்போ 30 வருஷம் எடுத்துக்கிறார் ராசியை அவர் சுற்றி வர்றது. அப்போ ஒரு ராசியில் எப்படி 2.5 வருஷம் அவர் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ எல்லாரும் இதை கண்டு தான் பயப்படுறாங்க. சனி பகவானை கண்டு எல்லாரும் பயம்தான், அச்சம்தான். என்னை பொறுத்தவரை சனி பகவான் இருக்கிற இடத்த பொறுத்து தான் அது பலன் இருக்குது. போன ஜென்மத்தில் என்ன கர்ம வினை பண்ணியிருக்குமோ அந்த கர்ம வினை பொறுத்து தான் பலன் கொடுப்பாரு. என்னை பொறுத்தவரை வரக்கூடிய இந்த சுக்கிர பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் மிக 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 வசந்தமான பயிற்சி அமையும். உங்கள் ராசி மேலே சுக்கிரன் இருக்காரு. நான் கெட்ட பலன் சொல்கிறதுக்கு நான் வாய்ப்பே கிடையாது. கெட்ட பலன் சொல்ல மாட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன குடும்ப வருமான பிரச்சனை இருந்திருக்கும் பாருங்க. நிறைய பேருக்கு காசு பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியாமல் இருப்பாங்க. ஜாமீன் போட்டு மாட்டியிருப்பாங்க. தொழிலில் பிரச்சனை, வேலை மாற்றம், இடமாற்றம், சம்மந்தம் இல்லாமல் இவர் வேலையில் ஒரு பிரச்சனை வந்துருக்கும். எக்ஸாம் எழுதியிருப்பார், ஒரு இதில் பாஸ் பண்ணியிருப்பார், ஒரு இதில் பாஸ் பண்ணியிருக்க முடியாது. அரசாங்கத்திற்கு முயற்சி பண்ணுவார், ஒன்றுமே பண்ண முடியாது. இவர் அப்படியே மந்தப்படுத்தி ஒரு சோம்பேறியாக உட்கார வச்சுருக்கோம். சனி பகவான் சரியாக ஜாதகத்தில் இல்லாதவங்க மட்டும்தான் இதை கேட்கணும். நல்லா இருக்கவங்க கேட்கக்கூடாது. நிறைய பேர் இதே ஜாதகம் நான் பார்த்துருக்கேன். சனி பகவான் அவர் 7 சனி நடக்குது, இப்போ தான் வீடு வாங்கியிருக்காரு, வண்டி வாங்கியிருக்காரு, கார் வாங்கியிருக்காரு, வேலை உத்தியோகம் பார்க்குறாரு, எல்லாமே கிடைச்சிருக்கு. இது என்ன காரணம்? அவர் ஜாதகம் சனி பகவான் யோகமான இடத்துல இருக்கிறார். அப்போ எல்லாத்துக்குமே சனி பகவான் ஆட்டி படைப்பாரு எடுக்காதீங்க. நம்ம ஜாதகத்தில் அவர் நல்ல பொசிஷனில் இருக்கணும், அவ்வளோதான். அப்போ என்னை பொறுத்தவரைக்கும் இந்த என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு பயங்கரமான யோகத்தை கொடுக்குறாரு. சுக்கிரன் வந்துட்டாருன்னா கிடைக்காத யோகம்னா உங்களுக்கு கிடைக்குதுங்க. என்னை பொறுத்தவரைக்கும் படிப்பு கல்வியில் டாப்பாக இருக்கும் பாருங்கள். கல்வி ஸ்தானத்தில் நல்ல ஒரு பெற்றோருக்கு நல்ல பேர் நீ எடுத்து கொடுப்பீங்க. கல்வியில் யோகம் இருக்கும். திருமணம் பண்ணாத அனைவருக்குமே திருமணம் நடந்துடும். இது ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க. திருமணத்தில் ஏகப்பட்ட தடை இருந்துச்சு பார்த்தீங்களா, கணவனுக்கு பிரச்சனை இருந்துச்சு பார்த்தீங்களா, இதெல்லாம் இருக்காது. திருமணத்தில் சந்தோஷமாக சுகபோகமாக தம்பதிகள் வாழ போகிறாங்க. நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறாங்க. மனசுக்கு பிடிச்சவரை கல்யாணம் பண்ண போகிறாங்க. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இதை மாற்றுறவங்க மாற்றலாம், இதை வாங்குறவங்க வாங்கலாம். பூர்வீக சொத்துல இடத்துல கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அலைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க பார்த்தீங்களா, இப்போ ஒரு முடிவுக்கு வரும். அரசு மூலமாக உங்களுக்கு முடிவுக்கு வரும். அரசாங்கம் மூலமாக ஒரு தீர்வு கிடைக்கும். அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க தைரியமாக எழுதுங்க. இப்போ வேலைங்க. இப்போ வண்டியை மாற்றலாம், வாங்க மாற்றலாம், வீடை மாற்றலாமா? கண்டிப்பாக நல்லா. பொருளாதாரம் என்னை பொறுத்தவரை பிச்சு வாங்கும் கும்பராசி. தேசா புத்தி மட்டும் நல்லா இருக்கட்டும். இப்போ பாருங்கள் தன லாபத்தை எதிர்பார்த்ததை விட இனிமேல் நல்லாயிருக்கும். மார்ச் மாதம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நேரம் வருது. அது ஜாதகத்தில் இருக்கிற இடத்த பொறுத்து தான். சுக்கிர பகவான் இருக்கிற இடத்த பொறுத்து இங்கே பலன்கள் மாறுபடும். அதே மாதிரி பாருங்கள், உங்களுக்கு உத்தியோகத்தில் உயர் பதவி வேலையே கிடைக்கல, சம்மந்தம் இல்லாமல் வேலை நிப்பாட்டாங்க. இப்போ கிடைக்கும் பாருங்கள் வேலை உத்தியோகம். வேலை உத்தியோகம் உங்களுக்கு அனுகூலமாக அமையணும். பிடிச்ச மாதிரி வேலை அமையும். ஒரே கம்பெனியில் இருக்கேன், நான் வேறு கம்பெனி மாறணும், வேறு கண்ட்ரி மாறணும், தொழில் வேறு மாற்றலான்னு இருக்கிறேன், என்ன கிடைக்கவே மாட்டுது. இப்போ கிடைப்பார், கொடுப்பார் பாருங்க சுக்கிர பகவான். எதிர்பார்த்தோட டாப்பாக கொடுப்பார். அப்போ இது எல்லாமே யோகத்தை கொடுக்குறார். நிறைய ஆன்மீக பயணம் நீங்கள் பயணிக்கிறப்ப வந்துடும்.
இடம், பூமி, வீடு, வண்டி, வாகனம் இது எல்லா யோசனையும் கொடுக்குறாரு. பெற்றோர்கிட்ட உள்ள கருத்து வேறுபாடு நீங்குங்க. நீங்கள் நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய நேரம் தான் இந்த நேரம். அதே மாதிரி பாருங்கள், அரசாங்க வேலை, அரசு தொடர்பு, அரசியல்வாதிகள்லாம் பாருங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார். மெயினாக பெண்களுக்கு நல்லா இருக்கும். ஐடிஐ ஃபீல்டு, கமிஷன் ஃபீல்டு, ரியல் எஸ்டேட் ஃபீல்டு, நகை கடை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க, இந்த கடைகள், இந்த மளிகை ஸ்டோரில் வியாபாரம் பண்ணுறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன் பயங்கரமான யோகம் வருது. இதை கண்டிப்பாக பயன்படுத்திங்க. பெருங்கூட்ட பணம் உங்களுக்கு கையில் கிடைக்க போகுது. இந்த யோகம் கண்டிப்பாக உண்டு. நிறைய பேர் லாட்ரி யோகம் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்து கேட்குறீங்க, இந்த லாட்ரி யோகத்தை பற்றி பேசுங்க. கண்டிப்பாக போடுங்க, உங்களுக்கு லாட்ரி யோகம் கிடைக்கும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாமல் ஜாதகம் பார்த்து முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த யோகம் உண்டு. இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை போயிடும். அவருடைய முதல் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். ரொம்ப பிடிவாத குணம் இருக்குமே உங்கள்கிட்ட. எது பண்ணாலும் பிடிவாத குணமாக அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை உங்கள்கிட்ட இருக்கும். இவங்க எதுலேயுமே ஒரு தைரியத்தை விட மாட்டாங்க. விட்டத்தில் பிறந்துட்டா தைரிய குணம் இருக்கும். நிறைய பேர் பாருங்கள், கணவன் மனைவி பிரச்சனை வந்திருக்கும், நண்பர்கிட்ட பிரச்சனை வந்திருக்கும், வேலை உத்தியோகத்தை தடை வந்திருக்கும். இது எல்லாமே ஒரு மந்தமான தலைமைக்கு இதுக்கு முன்னாடி தள்ளப்பட்டாங்க. எதிர்பார்த்த கூட்டு தொழிலில் சரியில்லாத அமைப்பு, தடை, தாமதம் இது எல்லாமே பார்த்தாங்க. இதுக்கு முன்னாடி வேலை உத்தியோகம் சரியாக அமையலை. இப்போ பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக மார்ச் மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு வரும்பொழுது வேலை உத்தியம் கிடைக்கும், படிப்புகள் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், பண லாபம் நல்லா இருக்கும், திருமணம் நடக்கும். இது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக அமைய போகுது. இப்போ நீங்கள் போகக்கூடிய பாதை என்ன பாதை? சிங்கமான பாதை, சிறப்பான பாதை நோக்கி போக போகிறீங்க. வண்டி வாகனம் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நெருப்பு துறையில் உள்ளவங்க, காவல் யூனிஃபார்ம் காவல் துறையில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் பாருங்கள் பெயர் புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து சதய நட்சத்திரத்தில் போவோம். சதயத்தில் பிறந்தவங்க என்ன ஆடம்பரமாக யோசிப்பார். இவரோட சிந்தனையே எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருப்பார். போலீஸு, ராணுவம் எல்லாமே இவங்க எல்லாத்துலேயும் இவங்க கில்லாடியானா சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான். நேர்வழியில் போய் ஷார்ட் வழியில் போய் காரியத்தை அடிச்சுடுவார். இவர்கிட்ட ஒரு தன்மையான குணம் இருக்கும். இனிமேல் பாருங்கள், குடும்பத்தில் நீங்கள் நிறைய ஒரு வருமானத்தை பார்க்கக்கூடிய புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணுமா தைரியமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 7 சனியை பார்க்காதீங்க. ஜாதகத்தில் சனிப்பாக நல்லா இருந்தால் அப்போ தொழிலை ஸ்டார்ட் பண்ண நல்லா யோகத்தை கொடுப்பார். படிப்பு கல்வி அனுகூலமாக அமைச்சு கொடுத்துருவார். உத்தியோகத்தில் உயர் பதவியை கொடுத்துருவார். நண்பர்கள், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக நிறைய வருமானத்தை கொடுத்துருவார். கூட்டு தொழில் நல்லாயிருக்கும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு வெளிநாடு வெளியூர் போகணும், ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் சொன்னால் கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த கெமிக்கல் சம்மந்த வேலை பார்க்குறவங்களாம் சூப்பராக இருக்கும். மருத்துவத்துறை நல்லாயிருக்கும். மருந்து சம்மந்தப்பட்ட எல்லா துறையும் சூப்பராக இருக்கும். ஃபோட்டோ லைன், ஸ்டுடியோ லைன் இதில் உள்ளவங்களாம் பாருங்கள் நல்லா ஆபத்தை பார்ப்பாங்க. ஆடம்பரமாக நீங்கள் வாழக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. இந்த சுக்கிரபவன் அள்ளி கொடுத்துருவார். அடுத்து பாருங்கள், புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப பொறுமைசாலி, அமைதியான குணம், சாந்தமான குணம், விட்டு கொடுத்து போகிற குணம், எல்லாமே வருமான இன்கம் லாபத்தை நோக்கி தான் போவார். நிறைய பேர் ஆசிரியர் வேலை பார்ப்பாங்க, பேங்கில் வேலை பார்ப்பாங்க. நிறைய பேர் பார்த்தா வெளிநாடு வெளியூரில் வேலை பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க. இவங்களுக்கு பாருங்கள், இது வரக்கூடிய எதிர்காலம் இன்னுமே சூப்பராக இருக்கும். குரு பகவான் உங்களுடைய நட்சத்திர அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கார். அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம், சுக்கிரனை சார்ந்தது. சுக்கிரன் எங்கே இருக்கார்? உங்கள் ராசியில் இருக்கார். அப்போ உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கும் போது, தனலாபம் பயங்கரமாக இருக்கும் போது, படிப்புகள் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார். வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். எதிர்பார்த்த தனலாபங்கள் கிடைக்கும். எங்கேயாச்சும் பணம் கொடுத்துருக்கீங்கன்னா நல்லாயிருக்கும். வட்டி தொழில் நல்லாயிருக்கும். தங்க கடை, நகை கடை வச்சிருக்கவங்க நல்லாயிருக்கும். இனிமேல் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி, ஆசிரியர் வேலைக்குலாம் ஆசிரியர் வேலை பார்க்கலாம், உங்களுக்கு உயர் பதவி கண்டிப்பாக கிடைச்சிடும். வேலை எக்ஸாம் எழுதுறீங்க, அரசாங்க எக்ஸாம் எழுதுறீங்கன்னா இனிமேல் மறுபடியும் ஒரு எக்ஸாமில் தான் பாஸ் பண்ணணும்னா அவங்களுக்கும் கண்டிப்பாக அனுகூலமாக அமையும். இனிமேல் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றியாக வந்து அமைகிறது வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய சுக்கிர பகவானை கிரக பயிற்சி கும்பராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது.